கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நாம் ஆண்டுகிட்டேருந்து பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய ஜெபங்களை தான் நம்ம முன்னாடி வைத்து ஆண்டவரே ஜெபிக்கிறது தான் முன்னாடி நம்ம சொல்லி தந்துருக்கிறார். அதனால் நம்ம ஜெபம் ஆண்டவர் சீசரெல்லாம் கேட்டாங்க, அவர் ஜெபிக்காரு, மணிக்கணக்காக ஜெபிக்காரு. ஆனால் இவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு அதாவது அவரோட கூட இருந்ததுனால அவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அதில் இருந்த மாதிரி தெரியல. அப்போ ஒரு நாள் போய் கேட்காங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் போய் ஜெபம் பண்ணுதீங்களே, எங்களுக்கும் ஜெபிக்கிறது கற்றுத்தாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்காரு. அப்போ அது மாதிரியை சொல்லி கொடுக்கும்போது திருப்பி எவ்வளோ ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அதை கற்றுக்கிடுவாங்க. நமக்கும் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் தான் பாருங்கள், நம்மளோட ஆண்டவரோடு கூட பேசுகிறதுக்கு நம்ம நிறைய நேரத்தை செலவு பண்ணி வசனத்தை அப்படி தியானிக்கும் பொழுது நம்மளோட கூட ஆண்டவர் பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் ஜெபங்கிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. வேதத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். இது இன்றைக்கி நம்ம ஒரு காரியங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனால் தாவீது விண்ணப்பித்த ஒரு விண்ணப்பத்தை தான் நம்ம சொன்ன மாதிரி தான் அவரும் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அதை தியானிக்கும் பொழுது இன்னும் நம்ம இந்த விண்ணப்பம் செய்கிறது எப்படி, ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லி அந்த வசனங்களை இன்றைக்கி தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி, விண்ணப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறேன் என்பதை தாவீது உணர்ந்து ஜெபித்த அந்த ஜெபத்தை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. அப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பேசி எங்களை வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிற சுவாமி, உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எப்போது எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயம் எல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் தாவீது விண்ணப்பித்த, அதாவது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு பாருங்க. அவர் எப்பவும் ஜெபித்து எந்த போருக்கு போனாலும் மற்ற எந்த காரியங்கள் செய்திருந்தாலும் சரி ஆண்டவருக்கு ஜெபிக்காமல் அவர் போக மாட்டார். அந்த மாதிரி இருந்த ஆள் ஜெபத்தில் நிறையா காரியங்கள் நீங்கள் சங்கீதத்தில் நீங்கள் படிக்கலாம். அவர் எழுதுனது தான் நிறைய. அதனால சங்கீதத்தில் விண்ணப்பம் பண்ணது அவரை பற்றி எப்படி விண்ணப்பம் பண்ணார் அப்படிங்கிறத ஒரு வசனத்தை வச்சு நம்ம தியானித்தோம்னா ஒரே வசனம் தான், அதில் இருக்கிற கருத்துக்கள் நிறைய இருக்குது. நம்ம நிறைய படிச்சுட்டே இருந்தோம்னாக்கி நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்று தருவார். அதுதான் நம்ம படிக்க போகிறோம். சங்கீதம் 70வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அதில் தலைப்பை நினைப்பூட்டுதலுக்காக பாடிய ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது சங்கீதம்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் நீங்கள் நிறைய விளக்கங்கள் அந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கி தாவீது இந்த விடுதலையை கேட்டு ஆண்டவர்கிட்ட எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் தான். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்கிறாரு. என்ன நமக்கு தேவையோ நம்ம ஜெபிக்கும் பார்த்தீங்களா, நமக்கு என்ன தேவையோ, நமக்கு ஒரு வேளை நமக்கு நோயினால பிரச்சனையினால நமக்கு இல்லாட்டா ஒரு கஷ்டத்தினால ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு இருக்குதுன்னா அது மனுஷங்கிட்ட போய் நம்ம சொல்லி அழுதுகிட்டு இருக்கோம். சில காரியங்கள் செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யாமல் தாவீது எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிற மனுஷன். அப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வேத வசனத்தை நம்ம படிக்கிறதுல நோக்கமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அப்படி அந்த நோக்கத்தை வச்சு நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் எப்படி பண்ணுறாருன்னு முதலாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 70வது சங்கீதத்தில் முதலாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன சொல்கிறாருன்னா தேவனே என்னை விடுவியும் அப்படிங்கிறாரு. விடுதலை அப்படிங்கிறது நம்ம பார்க்கோம் பார்த்தீங்களா, நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கோம். நமக்கு விடுதலை தேவைப்படுது. எந்த இடத்துல போனாலும் நமக்கு விடுதலை தேவை. ஏன்னா விடுதலை இல்லாமல் நம்ம இருந்தோம்னாக்கி அந்த இடத்துல நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் தான் நம்ம வாழ்வோம். நம்ம ஒரு விடுதலையோடு வாழ்ந்தோம்னா நம்ம இப்போ பாருங்கள், விடுதலை கிடச்சிச்சுனாக்கி விடுதலையை கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னாக்கி அதனால ஒரு சுதந்திரம், அதாவது சுதந்திரம்னா சுதந்திர நாளில் நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா விடுதலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடினோம்னா ஒரு விடுதலை அப்படிங்கும்போதே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பங்கை அது பெற்றுக்கொள்வதை தான் நம்ம பார்க்கோம். ஏன்னா விடுதலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோயிலேருந்து விடுதலை கிடைக்கலாம், ஒரு
பிரச்சனையிலேருந்து விடுதலை அடைக்கலாம். விடுதலைங்கும் போது எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு 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 காரியமாக தான் இருக்குது. அதனால் அந்த காரியங்கள் நமக்கு விடுதலை நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த விடுதலையை சங்கீதத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட தான் கேட்காரு. நீங்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே, என்ன விடுவியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். இப்போ நாமளும் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தோம்னா நாம் கேட்கறது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நாம் மெயினில் வச்சுக்கிட்டு தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். அப்போ சங்கீதம் 50வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படிங்காரு. அப்போ ஒரு ஆபத்து வரும்போது நாம் யாரை தேடுறோம்? நம்ம ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் நம்ம படிக்க பார்த்தீங்களா, அவர் எப்பவுமே ஆண்டவரை தேடுதாரு. அப்போ நாம் யாரை தேடுதோம்? நம்ம ஆண்டவரை தேடுதோமா? அப்போ அவர் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார்னா அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் பாடி அவரை துதிச்சு நம்ம செய்வோம். அவர் அந்த ஆபத்து காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மளை விடுதலை செஞ்சு நம்மளை நடத்தக்கூடிய ஒரு காரியங்களை செய்வார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம படிக்கலாம். அதனால விடுதலை நமக்கு ஒரு ஆபத்து காலம் வருது, ஒரு ஆபத்து வருது, நம்மளால் முடியாத காரியங்கள் ஏதாவது நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைங்களா நாம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சங்கீதத்தில் அவர் கூப்பிடுறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன் வச்சு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். அடுத்து சங்கீதம் 107 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, இக்கட்டிலிருந்து நம்ம விடுவித்தார். பாருங்கள், நம்ம நிறைய காரியங்கள் நமக்கு ஒவ்வொரு நாட்களையும் சவால் தான் நம்முடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம இக்கட்டில் தான் நிற்கும். நமக்கு என்ன செய்யனே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம விடுவித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ விடுதலை அப்படிங்கிறதே ஆண்டவர் விடுவிச்சாதான் நமக்கு முழுமையான விடுதலை அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அறிஞ்சிட்டு ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கே நம்மளோட வாழ்க்கையில் இந்த வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடியது தான். அடுத்து அதே 107வது சங்கீதத்தில் 13வது வசனத்துக்கு பார்த்தா, இக்கட்டிலிருந்து நம்மை நீங்களாச்சு ரட்சித்தார். அந்த ரட்சிப்பு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ விடுதலை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ முடியாது. ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த ரட்சிப்பையும் அவர் தான் நமக்கு தராது. நம்ம இக்கட்டில் இருக்கும்போது நமக்கு அந்த உலகத்தில் நான் சொல்கிற மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு தேவைப்படுறது இருக்கலாம். அதில் நமக்கு என்ன காரியங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாட்கள்லையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இக்கட்டிலேருந்து நம்மளை விடுவித்தார், அவரை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இக்கட்டிலிருந்து நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கார். ரட்சித்தார், இவர் தான் எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம அந்த ஒரே அதிகாரத்தில் வசனத்தை 3த்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா, அதில் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்தையுமே செய்து முடிச்சிருக்காருன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும், அவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்ய முடியும், அப்படிங்கிற விடுதலை தர முடியும் அப்படிங்கிறத இந்த விடுதலையை பற்றி சொல்லும் பொழுது அதை நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அதே வசனத்தில் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் சொல்லி சொல்கிறார். அப்போ சகாயம் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கி நம்ம சகாயம் கிடைச்சிது அப்படின்னோம்னா ஹெல்ப் உதவி அப்படிங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு சகாயம் கிடைச்சிது, இவங்ககிட்டருந்து எங்களுக்கு ஒரு இறக்கம் கிடைச்சிது, நமக்கு ஒரு உதவி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி சாதாரணமாக சொல்கிற ஒரு காரியங்களை தான் இவர் கேட்காரு, ஆண்டவர்கிட்ட கேட்காரு, நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, சகாயம் செய்யுங்க. அப்போ சகாயங்கிறத ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்கல. சங்கீதத்தில் பாருங்கள், ஒரு தாவீது ஆண்டவர்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணுதாருன்னு நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நாம் கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 28வது சங்கீதத்தில் தான் நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் 28வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் என் பேலன், அவர் என் கேடகம், இதயத்தை அவர் அவர் தான் நம்மளை நம்பி அவர் நம்பணும். நம்ம இருதயத்தில் நம்பி இப்போ நம்ம வசனத்தை படிக்கும் பார்த்தீங்களா, படிக்கும்போது நம்ம வசனத்தோடு கூட ஆவியானவரை வச்சு நாம் வேதத்தை படிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வேத வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படட்டும், எங்களுடைய மூளையிலலாம் அது போய் நல்லா அப்படியே செட் ஆகிட்டுனா நமக்கு அது மறக்கவே மறக்காது. அப்படி நம்ம ஜெபத்தோடு கூட இந்த வேத வசனங்கள்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் பாடல் படிக்கும்போதுனாலும் என்னாலும் சரி, நிறைய பேர் பாருங்கள் வருஷக்கணக்காக பாட்டு படிப்பாங்க, வேத வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஏதாவது சொல்லும் பொழுது நமக்கு பைபிளை எடுத்து நம்ம படித்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சிலர் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும்.
அவங்க வசனங்களெல்லாம் பைபிளே பார்க்க மாட்டாங்க, பார்க்காமலே அப்படியே டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வருஷக்கணக்காக ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு ஆவியானவர் கூட இடைப்பட்டு அவங்க பிரசங்கம் பண்ணி அந்த வேத வசனத்தில் அவ்வளோ நல்ல வேதத்தை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வசனங்களெல்லாம் வச்சுருக்கறதுனால எல்லா வசனங்களும் அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை வந்து ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கோம். நிறைய நம்ம பிரசங்கத்தில் பார்த்துருக்கலாம். நீங்கள் நம்மளே வந்து நம்ம அப்படி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாமளும் வந்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வசனங்கள்லாம் எங்களுடைய இருதயத்தில் தங்கி இருக்கட்டும், இது வந்து எங்களுடைய இருதயத்தில் வேலை செய்யணும், எங்களுடைய மூளையில் வேலை செய்யணும், அது எந்த நேரத்தில் பயன்படணுமோ மற்றவங்களுக்கு சொல்லணும்னாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எதுனாலும் சரி, அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்கிற வசனங்களோடு கூட நம்மளை பேசுவார். அதனால் அவர் என் பலன், அவர் என் கேடகம், இதயத்தில் நம்புவேன் அப்படின்னு சொல்கிற அவர் எனக்கு சகாயமாக இருக்காரு, அவர் எனக்கு சகாயர். அதனால் நான் அவரை நம்புவேன், அவர் எனக்கு பலன் தராரு, அவர் எனக்கு கேடகமாக இருக்காரு, நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தில் அவர் படிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது நமக்கு வந்து சகாயர் அப்படிங்கிற போது நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு சகாயமே வந்து ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு கிடைக்கணும். உதவியெல்லாம் மனுஷங்கிட்டேருந்து உதவி கிடச்சுனாக்கி அது வந்து நிரந்தரமான உதவி கிடையாது. அதனால் ஆண்டவர்கிட்ட உதவியை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நாம் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் எபிரேயர் 4:16 இதுவும் நீங்கள் வசனங்கள்லாம் நல்லா தியானிச்சிருந்தோம்னாக்கி நமக்கு தெரியும். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும் கிருபையையும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளதுக்கு அவர்கிட்ட தைரியமாக கிருபாசனத்தண்டே நம்ம போகிறோம். அவருடைய பாதத்தில் நாம் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா அவர்கிட்ட சகாயத்தை கிருபையெல்லாம் பெற்றுக்கொள்ளதுக்கு ஏற்ற சமயத்தில் நமக்கு என்ன எப்போ தேவை அப்படிங்கிறது வந்து ஆண்டவருக்கு தெரியும். அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளதுக்கு அவர்கிட்ட சேர்றதுக்கு நம்ம துரிதமாக இருக்கணும். அவர்கிட்ட மாத்திரம்தான் இரக்கத்தை பெறணும், அவர்கிட்ட தான் நமக்கு பலன் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறத இவர் வந்து எபிரேயரில் 4:16 நம்ம படிக்கும். அதனால அவருடைய பாதத்தில் மாத்திரம்தான் நம்ம இருந்து உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த உதவி தான் நமக்கு நிரந்தரமான உதவி. அதை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஒரு நாளும் வந்து மனுஷங்களை நம்பி நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவரை நம்பி ஓடுவோம். அவரை நம்பி இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்குமே உதவி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் உதவி தவிர வேறு எந்த உதவியும் வந்து நமக்கு நிரந்தரமானதும் இல்லை. அது வந்து நம்மளை வந்து கடைசி வரை நம்மளை வந்து காத்து வடம் நடத்த கூடாது. அதனால ஆண்டவருடைய உதவியை நாடியே நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அதனால் இவர் வந்து உதவியை தேடி கேட்டார். அப்போ வந்து ஆண்டவர் தான் உதவி செய்கிறாரு. அது மாதிரி நமக்கு உதவி வந்து ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இப்போ சகாயம் கிடைக்கிறதுனாலும் நாம் வந்து அவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும். அவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்காரு. அதனால் உதவிங்கிறதே வந்து நமக்கு ஆண்டவர் தான் தராரு. இப்போ ஏசாயா 10:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் தீர்க்கதரிசிகளை அதிகமாக நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்கி ஏசாயா தீர்க்கதரிசிலாம் நீங்கள் நிறையா படிக்கும்போது நிறையா காரியங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறையா நாம் போகக்கூடிய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து படிச்சிங்கனாக்கி நிறையா நீங்கள் படிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த ஏழை வழக்கு அந்த 10 ஏசாயா 10 பார்த்தீங்கன்னாக்கி ஏழைகளுக்கு உதவி அந்த மாதிரிலாம் இருக்கிற நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். நான் 3வது வசனத்தை படிக்கேன். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமை எங்கே வைத்து விடுவீர்கள்? பாருங்கள், நமக்கு உதவி எங்கே தேடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் வந்து நான் உதவி செய்கிறவனா இருக்கேன், நான் தான் எல்லாம் உங்களுக்கு செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி ஆசிரியப்பேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன தேடாமல் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களை தான் கேட்காரு. அப்போ நம்மளை கேட்குற மாதிரி தான் நமக்கு எடுத்துக்கணும். அதனால் நாம் வந்து எங்கே போய் நம்ம உதவி தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி, நீ மனுஷன் இடத்துல போகாத, என்னிடத்துல நீ வா, நான் தான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கேனே அப்படிங்கிற காரியத்தை அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். உதவி பெறும்படி யாரத்தில் ஓடுவேன்னு சொன்னால், இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பி ஆண்டு இடத்துல வரவே செய்யலை. அவங்க வராமல் உதவியை வேறு எங்கேயாவது போய் எங்கேயாவது கேட்கறது தான் அவங்களுடைய வழக்கமாக இருந்ததுனால ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து கேட்குற காரியங்கள் தான் இது. நம்ம வந்து இப்படி இருந்தோம்னாக்கி நாம் வந்து மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல மாத்திரம்தான் நம்ம சகாயம் பெறதுக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி அவருடைய பாத்தில் அவருடைய கிருபாசன தண்டையில் சேரதுக்கு நாம் வந்து எப்பவும் அவருடைய பாத்தில் இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம முந்திக் கொள்ளணும். அதை நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அந்த வசனங்களை நீங்கள் படிங்க. நிறைய வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நிறைய வசனங்கள் நமக்கு மனப்படமாகவே இருக்கும். அப்படி இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறது நம்ம உணர முடியும். அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 72 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாக்கி, கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவியற்ற சிறியவனுக்கும் அவர் விடுவிப்பார். அவர் வந்து நம்ம பார்க்கோம், இப்போ நம்ம உதவி கேட்டு போனோம்னாக்கி சிலர் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்குது. அவங்க செஞ்சோம்னா
திருப்பி வந்து நமக்கு தந்துடுவாங்க. ஒரு பணம் வாங்குறோன்னு வைங்க, ஒரு முடியலை எனக்கு கொஞ்சம் பணம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னாக்கி அவங்க தர்றாங்க. தந்துட்டு திருப்பி நமக்கு தரக்கூடிய ஒரு திராணி இருக்குன்னா தான் நமக்கு தருவாங்க. இல்லாட்டி நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியாது அப்படின்னு சொன்னோம்னாக்கி, ஐயோ நம்ம கொடுத்தோம்னா திருப்பி தரமாட்டாங்க, அதனால இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து உதவி செய்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம உலக மக்கள் நம்ம பார்த்துக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்கள், கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவி செய்கிறதும் சிறியவனையும் அவர் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல படிக்கும். அப்போ அவர் வந்து உதவி வந்து செய்கிறதுக்கு வந்து எந்த விதமான காரியங்களையும் பார்க்குறதே இல்லை. நாம் கூப்பிட்டா போதும். நம்ம கூப்பிடும்போது நம்ம எவ்வளவு நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பு நம்ம ஜெபிக்கும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நமக்கு எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா அவர் பதில் கொடுக்குறது, அவர் வழி நடத்துறதுலாம் நிறைய ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை தான் சொல்கிறாரு. நான் வந்து என்னை நோக்கி கூப்பிடுற எளியவனுக்கும் சிறியவனையும் அவனையும் நான் வந்து விடுவிப்பேன், அவனுக்கு உதவி செய்வேங்காரு. அப்படி உதவி செய்கிற, அப்படி சகாயம் செய்கிற ஒரு தகப்பனன் தான் நாம் வச்சுருக்கோம். அவரை வந்து நம்மளை விடுவிக்கிறவர். அவர் வந்து எல்லா விதமான இக்கட்டுக்கும் நம்மளை விடுவிச்சு நம்மளை நடத்தக்கூடிய தகப்பனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட தான் நாம் வந்து அந்த விண்ணப்பத்தை தாவீது சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும். அடுத்து வந்து பாருங்கள், இதில் வந்து எளியவன் சிறியவன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, எளியவன்னா எதுக்குமே ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கான். சிறுமைப்பட்டவனுங்கிறதும் அப்படி தான். ஒரு ரெண்டுமே பாருங்கள், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் இழந்த நிலையில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை வந்து தூக்கி நிறுத்த முடியும். அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் உதவி செய்கிறவர், அவர் தான் பலன் தருக, அவர் தான் கேடகமாக இருப்பார். அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து கிடைக்கிற பலன் வந்து பெருசு, கிருபை பெருசு. அதனால அந்த இடத்துல நாம் நோக்கி பார்க்குற பிள்ளைங்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 107வது சங்கீதத்தில் 41வது வசனத்துலேயும் அதே எளியவனையும் சிறியவன் என்று உயர்ந்த அடக்கத்திலே வைப்பார், அவர் வம்சங்கள் மாந்தையை போல் ஆக்குகிறார். பாருங்க, இப்போ இந்த ஆட்டு மந்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா கூட்டமாக நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். அப்போ உயர்ந்த அடைக்கலத்தில் வந்து நம்ம யாரையுமே வைக்க முடியாது, யாருமே வந்து நம்மளை வைக்க மாட்டாங்க. நம்ம ஏழ்மையாக இருக்கும்போதோ நம்ம சிறுமைப்பட்டு போய் கிடக்கும்போது நம்மளை வைக்க மாட்டாங்க. அப்போது இந்த ஜெபத்தில் பாருங்கள் எப்படி வந்து ஆண்டவர் நமக்கு செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு பூரா நாம் சொந்தக்காரங்களாக மாற்றுறதுக்கு நம்ம ஆண்டவர் வம்சங்கள் எல்லாம் மந்தையை போல் ஆக்குவேன்னு சொல்கிறார். அப்போ நாம் வந்து நம்முடைய வம்சங்கள்னு சொன்னோம்னாக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி தலைமுறையாக வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆசீர்வதிக்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய அடைக்கலத்தில் நம்ம இருக்கணும். அவர் உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லி போட்டிருக்காரு. அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம சிறுமையாய் இளைமையாய் இருக்கும் பொழுது, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம தேட வேண்டியது என்னென்னா ஆண்டுடைய பாதம் மாத்திரம்தான். அவருடைய வசனத்தை தியானித்து அவர்கிட்ட மாத்திரம் ஜெபிக்கணும். என்னுடைய நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யணும்னு சித்தம் வச்சுருக்கீங்களோ அந்த சித்தத்தின்படி உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கோன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். தாவீது அப்படி தான் ஜெபிச்சிருக்காரு. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்து நான் வந்து மந்தையை போல ஆக்குவேன் வம்சங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த வசனங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறையா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கிறத பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது பாருங்கள், 109வது சங்கீதத்தில் 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆத்மாவை ரட்சிக்கிறவர், எளிமையினுடைய ஆத்மாவை ரட்சிப்பவர், அவர் வலது பாசத்தில் நிற்பார். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம பக்கத்தில் நின்னார்னா நமக்கு எந்த கவலையுமே இருக்காது. அப்போ வந்து எல்லா பயமுறுத்தல் நல்ல பிசாசானவன் நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும்பொழுது பாருங்கள், ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம உணர்ந்தோம்னா மாத்திரம்தான் அந்த உதவி நமக்கு இருக்குது, அவர்கிட்ட வந்து நமக்கு சகாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலான ஒரு காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த பயத்தை நீங்கள் வந்து பயமே இல்லாத மாதிரி ஆயிரும். எனக்கு வாழ்க்கை நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னாக்கி ஒரு காரியத்தில் இல்லை பாருங்கள், என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன எப்படின்னு தெரியல. ஆனால் வசனங்கள் மூலமாக நம்மளோட ஆண்டவர் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த வசனத்தின் மூலமாக பேசும்பொழுது நான் வந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லுவார் ஆண்டவர். நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த நடந்த காரியங்கள் பெரிய காரியம்தான். ஆனால் வந்து பாருங்கள், என்னால் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார், ஏன் இந்த பயங்கரமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு
சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் அப்போ வந்து இந்த பயங்கரமான காரியங்களை கொண்டாடுறதெல்லாம் பிசாசன் பயங்கரமான காரியங்கள் வந்து விடுவிக்கிறவர் தான் நம்முடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்தில் நான் வந்து இந்த தேற்றக்கூடிய ஒரு வார்த்தையை நான் வந்து தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல என்ன நடந்துன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் தான் சகாயம். அந்த சகாயம் உதவி எல்லாமே நம்ம ஆண்டுகிட்ட வந்து அவருடைய பாதத்தில் நம்ம இருந்து தான் நம்ம வந்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா அவர் நம்மளது வலது பக்கத்தில் இருக்கிறதுனால நாம் வந்து அசைக்கப்படாமல் நம்மளை நிற்கிறதுக்கு நிமிர்ந்து நிற்க முடியும். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஒரு பலன் இருக்குது, ஒரு பலன் இருக்குது, ஒரு ஒரு தைரியம் நமக்கு வரும் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது. அந்த காரியங்களை நம்ம செய்யலாம். அடுத்தது வந்து பாருங்கள், சங்கீதம் 140 12வது வசனத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நியாயம் செய்கிறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இருக்காத போது பார்த்தீங்கன்னாக்கி நியாயம் செய்கிற தகப்பன் அவர் தான். நமக்கு வந்து நமக்கு முடியாத நேரத்தில் பாருங்கள் உதவி கிடைக்க மாதிரி இருக்கும். அந்த உதவியே நிறையா நான் வந்து ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கி வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த வேலைக்கு எனக்கு கிடச்சிரும், எனக்கு அது அந்த வேலை பெரிய வேலைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க சொன்னாங்க. திருப்பி பார்த்தோம்னாக்கி அவங்க எல்லாத்தையும் நான் கேட்டு பார்த்தேன், எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வேலை கிடைக்கல, எனக்கு நான் வேறு வேலைக்கு தான் ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து உதவியை கேட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து உதவி அவ்வளோ கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து மனுஷங்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்புறம் வந்து நியாயம் செஞ்சு பார்த்துங்க, நியாயமாக அவங்களுக்கு வர வேண்டிய வேலையை கூட மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அந்த நியாயத்தை கூட புரட்டக்கூடிய காரியங்கள்லாம் மனுஷன் செய்வான். ஆனால் நியாயத்தை செய்கிறவர் நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் நியாயத்தை செஞ்சு அவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கார். அதனால் அவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தகப்பனும் தாயும் கைவிடுவாங்கன்ட்டு ஆண்டவர் வந்து நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்கு தகப்பனும் தாயுமா இருக்கணும் இல்லையா. மற்றவங்கள்லாம் பாருங்கள் எப்பவும் கைவிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனுஷனை நம்பி ஓடுறதை விட ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து எந்த காரியங்களாக இருந்தாலும் சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது இந்த வசனங்களை தியானிக்கும், அந்த படி நம்ம நடக்கணும். அடுத்தது அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு எப்பவும் விண்ணப்பம் செய்கிறது வந்து ஆண்டவர்கிட்ட தான் எப்பவும் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஆண்டவர்கிட்ட வந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தித்து கொண்டோன்னு சொல்லி நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது மாத்திரம்தான் இப்போ நம்ம வசனங்களை தியானிக்க பார்த்தீங்களா, இதனால பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. சும்மா எனக்கு ஏதோ தோணுது அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டு நம்ம எழுதிட்டு போனோம்னாக்கி அதனால ஒருத்தருக்கும் பிரயோஜனமே இருக்காது. இப்போ பாடலெல்லாம் எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்களை வச்சு எழுதுவாங்க. அந்த வசனங்களை படிக்கும் பொழுதே நமக்கு கண்ணில் தாரையாக தண்ணி வடியும். அப்படி அந்த வரிகள்லாம் பாருங்கள் அப்படியே நம்மளை உள்ள இருதயத்துக்குள்ளே போய் அப்படியே நல்லா வேலை செய்கிற மாதிரி நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் பாடல்கள். ஆனால் அது சில பாடல்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க ஏதோ அவங்க வாழ்க்கையில் நடந்தது சொல்லுவாங்க. அதனால பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் வசனங்களுக்கு வந்து எப்பவுமே உயிர் உண்டு. வசனங்கள் மூலமாக பாடல் எழுதி இந்த காலத்தில் எழுதின பாடல்கள் பழைய பாடல்கள் பாடினீங்கன்னாக்கி எவ்வளோ இது அப்படியே திருப்பி போன உயிரே திருப்பி வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பாடல்கள் வரிகள் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வரிகள்லாம் எழுதுனது எப்படின்னா ஆவியானவர் கூட இருந்து வசனங்களை தியானித்து அவங்க எழுதுனது தான் இன்றைக்கும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்வி அடைஞ்சி நம்முடைய வேதனையோடு இருக்கும்போது நம்ம அந்த பாடல்கள் மூலமாக நம்மளை தேற்றக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கு. அதனால் அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர்கிட்ட ஜெபித்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம செல்லும் பொழுது எல்லா விதத்திலும் நமக்கு உதவி கிடைக்கும், நமக்கு வந்து சகாயம் கிடைக்கும். அதனால் இந்த 2 வசனம் இந்த 70வது சங்கீதத்தில் முதலாவது சொன்னது அவர் வந்து உதவியும் கேட்காரு சகாயத்தையும் கேட்காரு. அது ஆண்டவர்கிட்ட நாமளும் பெற்றுக்கொள்ளணும். தாவீதுக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவர் சொன்னது நமக்கும் தான். நமக்கு அந்த மாதிரி ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம முழுவதுமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த எபிரேயர் 4:16 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே மாத்திரம்தான் நம்ம அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா விண்ணப்பம் பண்ணுற பிள்ளைங்களா இருக்கணும். நம்முடைய வேண்டுதல் எல்லாமே ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரம்தான் இருக்கணும் இல்லையா. மனுஷன்கிட்ட போய் சொல்லி நம்ம வந்து
அதை நம்ம புலம்பிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து விண்ணப்பம் செஞ்சு அதுக்கு பதிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள பிள்ளைங்களாம் நம்மளை மாற்ற ஆண்டவர் வளமுள்ளவராக இருக்கார். அதனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் உள்ள வார்த்தையை நம்ம தியானிக்கணும். நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏசாயா 61:1 பாருங்கள், சுவிசேஷம் சொல்லப்படணும். அந்த சுவிசேஷம் எல்லா பக்கமே சொல்லப்படணும். ஆவியானவர் மூலமாக உதவியை பெற்றுக்கொண்டு நம்ம சொல்கிற பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வார்த்தை ரொம்ப ஜீவனுள்ள வார்த்தை. அதை ஜீவனோட கூட ஜீவனுள்ள தேவனை நாம் வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம விண்ணப்பத்தை செஞ்சோம்னாக்கி அந்த அதிகாரத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணார் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கார். அதனால் நம்ம வசனங்களை தியானிப்போம். ஆண்டவருடைய உதவியை நாடி ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்கிற பிள்ளைங்களாக இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய சுவிசேஷ வார்த்தைகளெல்லாம் சொல்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம விசுவாசி நம்ம அநேகருக்கு சொல்கிற பிள்ளைங்களாம் நம்மளை மாற்ற இந்த நாட்களில் அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துவார். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். வசனங்களை தியானிக்கும்பொழுது ஆவியானவரோடு கூட ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்மிடத்தில் விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு எழுத்திருந்த இந்த வேதாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், யார் எப்படி கேட்க வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்களா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உதவி பெற உம்முடைய பாத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. எப்பவும் சகாயம் பெற உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உண்மை பாத்திலே வந்து நிற்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை தியானித்து அதன்படி நாங்கள் கீழ்ப்படியா கற்றுத்தாங்க சுவாமி. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கீங்க. அதற்கு நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்ற வேண்டுமா செபிக்கிற சுவாமி. சந்ததி சந்ததியாக எங்களை காக்கிற தேவன், எங்களை ஆண்டவரே மந்தையை போல ஆண்டவரே நீங்கள் பெருக செய்கிறவராக இருக்கீங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தை பலம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. அதை நாங்கள் தியானிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்கள் சொல்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் தேவன் எங்களுடைய அழைப்பை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ளவும் கிருபை செய்யுங்க சுவாமி. ஒருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்கள் வைத்திருக்கிற அழைப்பை உங்களுடைய ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் சகாயத்தை பெற்றுக்கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாய் இன்றைக்கு தாவீது பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுடைய விண்ணப்பங்கள் இருக்கட்டும் சுவாமி. ஏனோ தானம் என்று நாங்கள் விண்ணப்பிக்காதபடி எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவனிடத்தை கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் செய்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய சிந்தனைக்கு வருகிற அந்த விண்ணப்பத்தை நாங்கள் செய்யாதபடி தேவனுடைய ஆண்டவரை சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற சுவாமி. இப்படி கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரை ஜெபத்தை விண்ணப்பத்தை செய்ய நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். அநேக வார்த்தைகள் மூலமாய் பேசி வழிநடத்துகிற தேவன் நீங்க என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. விடவல்லமுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், எங்களை ஜீவனோடு எழுப்புகிற வார்த்தைகள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்கிற பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை நீ பலப்படுத்த வேண்டுமாய் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற சுவாமி. எங்களுக்கு கேடாகவும் எங்களுக்கு பலனுமாய் இருக்கிறவரே, எங்களுக்கு சகாயம் செய்ய ஆண்டவரே தீவிரித்து வருகிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு தாமதியாதபடி எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று செய்கிற தேவன், எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறபடியா உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கவும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வசனங்களை தியானித்து அதன்படி கீழ்ப்படியவும் எங்களுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் ஆவியானவர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த இடத்திலும் உதவியை மனிதனிடத்திலே தேடி ஓடாதபடி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் செய்கிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை பொறுத்திருந்து காணத்தக்கதாக கிருபை செய்யுங்க. அவருடைய கரத்தில் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அப்படி உணர்வு இல்லாதபடி இருக்கிறோம் என்றால் அந்த உணர்வை இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர் என்று நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு எங்களை நடத்தி செல்லணுமா செய்ய என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறுவுத்திர கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், எங்கள் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன், எங்களுக்கு அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவித்து எங்களை எல்லாவற்றிலும் சரியான பாதையிலே நடத்தி செல்கிற தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும்.
ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தின் மூலமாய் நடக்க அர்ப்பணிக்கட்டும். அர்ப்பணித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொண்டு பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இந்த நாட்களிலே நீர் வசனத்தின் மூலமா பேசணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தோம்னா நன்றி. எங்களோடு பேசி வழிநடத்தி இன்னும் அதிகமாய் உங்களுடைய பாத்தில அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, உங்களுடைய வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளாய், உங்களுடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, அந்த வசனங்களை அநேக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட, தேவன் கண்கள் கண்டு உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேவையை சந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையா இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது வந்து உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். எங்களுடைய ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயம் எல்லாம் அம்மாக்கே சேர்த்துக்கிறேன். ஏசு ரச்சனை நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.